ஆனால் அடியான் ஜெபித்த பொழுது நமக்கும் நம்முடைய சபைக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31:14. கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். கையை பிடிச்சு ஒரு வார்த்தை அப்படியே ஒலிக்கி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், ஆமென், நன்மையினால் திருப்தியாவார்கள். நல்ல ஒலிக்கி சொல்லுங்க. இந்த ஆண்டுல சில நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். சரி, கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை கவனிங்கள். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால். அப்ப என் ஜனம் என்றால் யாரு? ஆமென், ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்ப என் ஜனம் என்றால் யாரு? படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 103 வாசிக்கலாம். கவனிங்கள். அந்த வார்த்தையை தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். கர்த்தரே தேவன் என்று நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அங்க கவனிங்க. அவரே நம்மை உண்டாக்கினார். நம்மளை எல்லாரையும் உண்டாக்கினது யாரு? இயேசு. அப்ப அந்த வார்த்தை கவனிங்க. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அப்ப அந்த வார்த்தை கவனிங்க. நாம் எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாய் காணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் மட்டும் இப்போ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? நம்முடைய அப்பா யாரு? ஏசப்பா. நாம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை தான் ஆண்டவர் சொல்றார் என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார் என் ஜனங்கள். அப்ப அது கவனிங்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நமக்கு சில நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். அந்த நன்மையினால் இந்த ஆண்டுல கர்த்தர் நம்மை திருப்தியாக்க போகிறாரு. நல்ல உரத்த சத்தமா சொல்லாண்டாமா? சத்தமா தான் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். நன்மையினால் திருப்தியாக்குகிற தெய்வம். பாருங்கள், ஸ்தோத்திரம். ஏசியார் அவர் சொல்றார், ஆமென், அவரே நம்மை உண்டாக்கினார், ஆமென், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். இப்ப கவனிங்க. 119வது சங்கீதம் 68வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 119:68. இயேசு நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாயிருக்கிறார். அப்ப கவனிங்க. ஏசியார் அவர் நமக்கு நன்மை செய்கிற தெய்வம். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே இயேசு சுற்றி திரிந்த நாட்களில் அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே இயேசு சுற்றி திரிந்த நாட்களில் அவர் எப்படி சுற்றி திரிந்தார் என்று சொன்னால், நன்மை செய்கிற தெய்வமாய் கர்த்தர் சுற்றி திரிந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நன்மை செய்கிற தெய்வமாய் கர்த்தர் சுற்றி திரிந்தார். அப்படியானால் அந்த இயேசு நன்மை செய்கிறார். அவர் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறார்? சங்கீதம் 6:35 படிக்கும் பொழுது, துரோகிகளுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் இயேசு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார்.
அப்ப துரோகிகளுக்கும் இயேசு நன்மை செய்கிறார், நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் இயேசு நன்மை செய்கிறார். அதனால்தான் நம்ம சங்கீதம் 103 படித்தோம், அவர் நம்மை உண்டாக்கினார், அவர் ஆமென் ஸ்தோத்திரம், நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். உலகத்துள்ள சகல மனிதர்களையும், சகல கோத்திரத்தாரையும், சகல பிரபுக்களையும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் உண்டாக்கினவர் யார் என்று சொன்னால் இயேசுவாய் காணப்படுகிறார். ஆனபடினால் தான் அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, துரோகிகளுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிற தெய்வம். இந்த 2026 வருஷத்தின் ஆமென் முதல் ஆமென் ஸ்தோத்திரம் மணி நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அவர் நமக்கு நன்மை செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாருக்கும் இயேசு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நல்லவரும் நன்மை செய்கிற தெய்வம். இந்த ஆண்டுல சில பிள்ளைகளுக்கு நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். போன ஆண்டுல தடைப்பட்ட, போன ஆண்டுல அனுபவிக்க முடியாத, போன ஆண்டுல பெற்றுக்கொள்ள முடியாத சில நன்மைகளை கர்த்தர் இந்த ஆண்டுல தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரப்போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இப்பொழுது கை தட்டி ஒருக்கா ஏற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். உள்ளாது கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். அந்த வசனம் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். அது உள்ள முளைக்க ஆரம்பிக்கட்டும். அது ஆமென் ஸ்தோத்திரம் துளிர்க்க ஆரம்பிக்கட்டும். அது ஒரு பெரிய மரமாய் எழும்ப ஆரம்பிக்கட்டும். அது கனி கொடுக்கட்டும். அது பூ பூக்கட்டும். அது கனி கொடுக்கட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்ய போகிறார். அவர் துரோகிகளுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிற தெய்வம். அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே நம்மை சிருஷ்டித்தார். அவர் நமக்கு நன்மை செய்ய போகிறாரு. உடாபாலா சந்தரகதலாதியா உடமனகடக துரியந்தல் கடக துரானா ஹத்தலானியா. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு ஒருக்கா கூட சொல்லுங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அப்ப என்னென்ன நன்மை ஆண்டவர் தருவார் அதுதான் பேசணும். ஸ்தோத்திரம். கவனிங்க, சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது, சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்ப இன்றைக்கு ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அது நாளைக்கல்ல, இன்றைக்கே கர்த்தர் தருவேன் என்று சொல்றாரு. இந்த கூட்டம் முடிந்து போவதற்குள்ளாக சில நன்மைகள் உங்கள் சிரசின் மேல் வெளிப்பட போகிறது. சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது. சில நன்மையா கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். ஆமே, இரட்டிப்பான நன்மையா தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கே தர போகிறார். தகப்பன்மார்களுக்கு சகோதரர்களுக்கு விசுவாசம் இல்லையோ? இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு அந்த நன்மையை கர்த்தர் தர போகிறார். இந்த நன்மை இன்றைக்கு அனுபவிக்க போறீங்க. இந்த முதல் தேதியில கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது நாளைக்கல்ல, இன்றைக்கே தருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமே. நம்ம பாட்டுக்காரரை காணலையே, ஒரு பாட்டு உண்டு, இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவேன்னு ஜோயல் தாஸ் என்கிற தேவ மனிதர் அழகாய் பாடி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வருவாரு, வந்தப்புறம் அந்த பாட்டை பாடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அப்ப டபுள் பிளஸிங், 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். என்னெல்லாம் பாருங்க. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்ப 2 நன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒன்று இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். நான் அதுல 7 பாயிண்ட் பேசணும். நீங்க எத்தனை பேர் இருப்பீங்க? இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்லையா? அப்ப வீட்டுக்கு போண்டாமோ? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த 2 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த ஆண்டுல அந்த 2 விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும்.
இப்ப கை தட்டுவோமா? ஒருக்கா ரெட்டிப்பான நன்மையா கர்த்தர் தரப்போகிறார், நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமீன். எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ மனிதர் ஆமீன் அழகாய் பாடி இருக்கிறார். ஆமீன். கை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒருக்கா பாடி இருங்க பார்க்கலாம். அடுத்த பேசுறோம். நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூ சீசர்கள் போம் என் இதயம் எரியட்டுமே, எம்மாவூ சீசர்கள் போம் என் இதயம் எரியட்டுமே, இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூ சீசர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே, எம்மாவூ சீசர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே, இரட்டிப்பான நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. அல்லேலூயா. வாங்கிடலாமா ஏசப்பாடு ரெட்டிப்பான நன்மையா? நான் தூங்குற நேரம் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிரயம் செலுத்துறேன் இல்ல, அப்ப ரெட்டிப்பாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா, ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவா. நீங்கள் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஆமென், அது பழைய பரிசுத்தவான்களை பாருங்கள், அவங்களுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, ரொம்ப நேரம் பேச மாட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் முடிப்பேன், மிச்சம் இருக்கிறத ஞாயிற்றுக்கிழமை பேசுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கவனிப்போம். இப்ப தேவ பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம். இப்ப ஒரு குழந்தைக்காக, ஒரு குழந்தை இல்லாததினால் இப்ப ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறார். இப்ப அங்கலாய்த்து கொண்டிருந்ததான ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன வார்த்தைனா, உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கவனிங்க, அவருக்கு கொடுக்கிறார் ஒரு வாக்கு தத்தத்தை. எப்படி கொடுக்கிறார் பாருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும். அப்ப கடற்கரை மணலை யாராவது எண்ண முடியுமா? எந்த மனுஷனாவது எண்ணி இருக்கிறானா? இல்ல. அவர் சொல்றார் கடற்கரை மணலை போல. அடுத்த சொல்றார் வானத்தின் நட்சத்திரத்தை போல. அப்ப வானத்தின் நட்சத்திரத்தை யாராவது எண்ணி இருக்கிறாங்களா? இல்ல. உலகத்தில் நிறைய விஞ்ஞானிகள் இருந்தாலும் இதுவரை எண்ண முடியல. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பெருக பண்ணுவேன். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. அப்ப கவனிங்க, ரெண்டு விதமான ஆசீர்வாதம் அங்க ஆமென் ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. ஒன்று ஈசாக்கின் வழி வந்த இஸ்ரவேலருடைய சந்ததி, இன்னொன்று ஆமென் கிறிஸ்துவின் வழி வந்த ஆவிக்குரிய சந்ததி. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் வழி வந்த ஆவிக்குரிய சந்ததியாய் காணப்படுகிறோம். நான் இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டே போவேன்.
ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் யாக்கோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். முதல் ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர பாகம். இரண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் போராடி நித்திய பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஒன்று சேஷ்டபுத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதம், இரண்டாவது கர்த்தரிடத்தில் போராடி ஆமென் நித்திய பிதாவின் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொண்டார். யாக்கோபுக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அடுத்த பாருங்க, ஆமென், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது யோசேப்புக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று எப்ராஹிம், இன்னொன்று மனாசே. அவர்கள் ரெண்டு கோத்திரத்தின் பிதாக்கள் என்ற அந்தஸ்தை அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த யோபுக்கு பாருங்க, எல்லாம் இழந்து போனது, எல்லாம் நஷ்டப்பட்டது. ஆனால் யோபை ஆண்டவர் இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் இழந்து போனது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருக்கு இரட்டத்தனையாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே நம்ம பைபிள்ல படிக்கும் பொழுது அன்னாள் ஒரு பிள்ளைக்காகத்தான் அழுகிறாங்க. ஆனால் அன்னாளுக்கு பாருங்க, ஒரு சாமுவேலை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய தீர்க்கதரிசி ஆமென் சாமுவேலை கொண்டு ஆமென் தேவனுடைய பணிவிடைகளை நிறைவேற்றும்படியாய் அவரை பிரித்தெடுத்தார். கர்த்தருடைய பணிவிடை செய்ய சாமுவேலை கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஒரு ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய 5 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரெண்டு விதமான ஆசீர்வாதம் அன்னாளுக்கு உண்டாயிற்று. அடுத்த பாருங்க, ஆமென், ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது அங்கே எலிசா கேட்டார், உம்மில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவனுக்கு ஆவியின் வரத்தை ஆண்டவர் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். அப்படியானால் முற்பிதாக்களுடைய சரித்திரங்களை நாம் படிக்கும் பொழுது அவர்களை உலக பிரகாரமும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆவிக்குரிய பிரகாரமும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியானால் கர்த்தரை தேடுகிற அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் தந்து நம்மை நிரப்ப போகிறாரே. ஆமென். தூக்கம் வருதா? கொட்டாய் வருதா? நல்ல விழிப்பா தான் இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கையை பிடிச்சு ஒருக்காவோட சொல்லுங்க, ரெண்டு ஆசீர்வாதத்தையும் ரெண்டு நன்மையும் கர்த்தர் இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமென். உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீர்களானால், நன்மை இல்லாமல் இருக்குமானால், இந்த ஆண்டுல உலக பிரகாரமான நன்மையும் ஆண்டவர் தரப்போகிறார். இரண்டாவது சொல்றேன், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரப்போகிறார். நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் குந்தி போய் விழுந்து போய் பிரகாசிக்க முடியாமல் போன ஆண்டு முழுவதும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தடுமாறிக்கொண்ட இருக்குமானால், அது தடுமாறிக்கொண்ட இருந்து கொண்ட இருக்குமானால், இந்த ஆண்டுல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிய, ஒரு ஆவிக்குரிய பிரகாசத்தை, ஒரு ஆவிக்குரிய செழிப்பை, ஒரு ஆவிக்குரிய மேன்மையை தேவ பிள்ளைகள் அடைய போறீர்கள். அந்த ஆவிக்குரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். எதெல்லாம் விழுந்து போனீர்களோ, எதெல்லாம் பிரகாசிக்க முடியாமல் இருந்ததோ, உங்கள் விளக்குகள் அணைந்து போய் கிடந்ததோ, உங்கள் ஜெப வாழ்க்கை நஷ்டப்பட்டு கிடந்ததோ, எது எல்லாவற்றிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்பட்டு கிடந்ததோ, இந்த ஆண்டுல ஒரு புதிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய ஆவிக்குரிய நன்மையை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் தர போகிறாரு. இப்ப கைகளை தட்டி ஒருக்கா நல்ல மகிமைப்படுத்துங்க. இந்த ஆண்டுல ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப போகிறார். பரலோக சந்தோஷம், பரலோக மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம், ஆமென், அநேக பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் தர போகிறார். கர்த்தர் தர போகிறார். நல்ல கையை தட்டி இப்போ ஒரு அபிஷேகத்தை, இப்போ ஒரு பலனை, இப்போ ஒரு கிருபையா, இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இப்போ வரைக்கும் பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஷகல ரகத ரகதல கந்தல ரகமன கடக சியாதர கன கட திரமன கடக துரியா. ஆமென் சொல்லுங்க.
அப்ப ஒருக்கா கூட கையை பிடி சொல்லுங்க, நீங்க உறங்கப்படாது. அதனால சொல்றது 2 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவா. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்ப ஒரு 10 நிமிஷத்துல முடிப்பேன். என்ன ஒரு 7 பாயிண்ட் டக்குன்னு சொல்லி வசனத்தை மட்டும் சொல்லி என்னெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன், நீங்க போக வேண்டாம். ஆமீன். முதலாவது யாக்கோபு 1வது அதிகாரம், ஆமீன், 17வது வசனம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நேற்றுக்கிழமை பேசுவேன். என்ன யாக்கோபு 1:17 டக்குன்னு படிங்க பார்க்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஆசீர்வாதமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு நன்மையான ஈவை கர்த்தர் நமக்கு தருகிறார். என்ன நன்மையான ஈவு? இந்த நன்மையான ஈவை குறித்து வேத புஸ்தகத்தில் நிறைய படிக்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். வீடு ஒரு நன்மையான ஈவு, ஆஸ்தி அந்தஸ்து ஒரு நன்மையான ஈவு. ஆமென். மனைவி கர்த்தர் அருளும் நல்ல ஈவு. ஆமென். இப்படி நிறைய ஈவை குறித்து வேத புஸ்தகத்தில் நம்ம படிக்க முடியும். அதுல ஒரு ஈவை பாருங்கள். என்ன ஈவு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். கவனிங்க, அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்ணோக்கினார். இன்றைக்கு சொல்றேன் தேவ பிள்ளையே, எந்த இடத்தில் அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருந்தாலும் அன்றைக்கு லேயாளை கண்ணோக்கி பார்த்த தெய்வம் உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க போகிறாரு. உங்களுக்கு ஃபேன் வேணும்னா கையை வைத்துங்க, அந்த இடத்துல இருக்கிற ஃபேன் போடுவாங்க. இந்த கை வைத்த இடத்தை பாருங்க, வெட்கப்படாமல் உயர்த்துங்கள், ஃபேன் போடுவாங்க. கை வைத்த இடத்துல ஃபேன் போட்டுருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவளுக்கு ஒரு ஈவை கர்த்தர் கொடுத்தார். என்ன ஈவுன்னா, பிள்ளை இல்லாத அவளுக்கு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அது ஒரு பெரிய ஈவு. இந்த 2026 சொல்றேன், அருமையான தேவ பிள்ளையே, கற்பத்தின் கனிக்காய் நீ ஏங்கி கொண்டிருக்கலாம், நீ விரும்பி கொண்டிருக்கலாம், நீ வாஞ்சித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இங்கே சாட்சிகளை கேட்டது போல உன் கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு ஒரு ஈவை கர்த்தர் தர போகிறார். இந்த சத்தத்தை கேட்டு வேதனையோடு துன்பத்தோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு 2026 முதல் பகுதியில் கர்த்தர் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். யாரெல்லாம் வருத்தத்தோடு, யாரெல்லாம் வேதனையோடு, யாரெல்லாம் துக்கத்தோடு, கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரோ, என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்க மாட்டாரோ, எனக்கு ஒரு பிள்ளையை தரமாட்டாரோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற அருமை சகோதரா, அருமை சகோதரி, கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஒரு நல்ல ஈவை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். பிள்ளைகள் கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் உன்னை கடாட்சிக்க போகிறார். கர்த்தர் உன்னை தொட போகிறார். உன் சரீரத்தை கர்த்தர் தொட போகிறார். அந்த யூட்ரஸுக்குள்ள தேவன் தம்முடைய அந்த ஆமென் ஸ்தோத்திரம், அந்த கர்ப்ப பாத்திரத்திற்குள்ள கர்த்தர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஒரு ஈவுக்கு கர்த்தர் உனக்காய் தர போகிறார். ஒரு நன்மை உண்டாக போகிறது. பல நாள் அழுகை, பல நாள் போராட்டம், பல நாள் வேதனை, அந்நாளின் வேதனைக்கு ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இந்த முதல் நாள்ல கர்த்தர் சொல்றாரு, அந்த ஈவை கர்த்தர் உனக்கு தர போகிறார். நம்புகிற பிள்ளைகள் இப்ப கைகளை தட்டி ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த நன்மையான ஈவு சந்தல கடகதுரி அந்தல் கடகதுரியா. சாராளுக்கு அந்த நன்மையான ஈவை கர்த்தர் கொடுத்தார். ரெபேக்காளுக்கு அந்த நன்மையான ஈவை கர்த்தர் கொடுத்தார். அன்னாளுக்கு அந்த நன்மையான ஈவை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். சூனேமியாளுக்கு கர்த்தர் அந்த நன்மையான ஈவை கொடுத்தார். எலிசபெத்திற்கு அந்த நன்மையான ஈவை கர்த்தர் கொடுத்தார். அருமை தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நீ வேதனையோடு ஆமென் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அந்த நன்மையான ஈவு உனக்கு உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த முதல் நாள்ல கர்த்தரோடு பேசுகிறாரே. ஒரு நன்மை, கர்த்தர் அருளுகிற ஈவு, பிள்ளை என்கிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இரண்டாவது என்ன நன்மையை கர்த்தர் தருகிறார் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28:11. டக்குன்னு வாசிங்க, சீக்கிரமா பேசி முடிக்க விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 28:11. உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கும். ஆமென். அங்கே 3 காரியம். அதை முதல் சொன்னேன், கற்பத்தின் கனி, அதுல ஒரு நன்மை உண்டாகும். அடுத்து பாருங்க, மிருக ஜீவன்களின் ஆமென் ஸ்தோத்திரம் பலனில ஒரு நன்மை உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபின் ஆட்டு மந்தையை ஆசீர்வதித்த தெய்வம், ஈசாக்கின் ஆட்டு மந்தையை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தெய்வம். ஆமீன். மிருக ஜீவன்களை வைத்து நீங்கள் பிளப்பு நடத்தி கொண்டே இருக்கலாம். உங்கள் மிருக ஜீவன்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுல ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறாரு. அடுத்த பாருங்க, நிலத்தின் கனி, நிலத்தில் பயிரிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒன்றும் கேடாய் போவதில்லை. நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கர்த்தர் தருவார். உங்கள் நிலத்தின் கனியை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப நம்புகிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஏசாயாவின் நேரம் இல்லாதபடினால் ஏசாயாவின் புஸ்தகம் 56:7 அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 56:7. என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். போது அங்கே ஜெப வீட்டின் நன்மைகளினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். அப்ப ஜெப வீட்டுல ஒரு நன்மை உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை பிடிச்சி இப்போ ஒருக்கா சொல்லுங்க, ஜெப வீட்டுக்கு வந்துடணும். என்ன, இங்க ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நன்மை எல்லாரும் அனுபவிக்கணும். அல்லேலூயா. புது வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்னா, ஒரு கூட்டத்துக்கு டிமிக்கி கொடுக்க மாட்டேன், ஒரு கூட்டத்துக்கு வராமல் இருக்க மாட்டேன், ஒரு ஜெபத்திற்கு வராமல் இருக்க மாட்டேன். ஏன்னா ஜெப வீட்டில் ஒரு நன்மை உண்டு. இந்த ஜெப வீட்டின் நன்மையினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பாரு. இங்க வரும் பொழுது கர்த்தர் பேசுவா, இங்க வரும் பொழுது கர்த்தர் இடைபடுவா, இங்க வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் தருவா. ஆமென். கோதுமையினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவா. ஆமென். சத்தியம் உங்களுக்காய் போதிக்கப்படும். அப்ப ஜெப வீட்டின் நன்மையினால் ஒரு தேவ பிள்ளை திருப்தியாக்கப்படணும். ஜெப வீட்ல வந்து கர்த்தர் அருளுகிற நன்மையை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். இந்த ஜெப வீட்ல கர்த்தர் உண்டு, இங்க இயேசு உண்டு. நீ வரும் பொழுதெல்லாம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசுவார், கர்த்தர் உன்னோடு இடைபடுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெப வீட்டின் நன்மைகளை கர்த்தர் உனக்கு தந்து கொண்டே இருப்பார். உபாகமத்தின் புஸ்தகம் 28:8 படிக்கும் பொழுது நாம் கையிட்டு செய்கிற படிங்க. கர்த்தரின் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கட்டளையிட போகிறார். கையை பிடிச்சு நல்லா ஒருக்கி சொல்லுங்க, உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் தொழில் கூடங்கள் பெருகும். அதுல கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கர்த்தர் தருவா. எது சிறுதோ பெரிதோ, அது காய்கறி வியாபாரமோ, ஆமீன் ஸ்தோத்திரம், ரப்பர் சீட்டோ, ஆமீன் ஒட்டுக்கரையோ, என்ன செய்தாலும் சரி, பலசரக்கு, ஆமீன் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த தொழிலை கர்த்தர் பெருக பண்ணி அந்த தொழிலில் கர்த்தர் நன்மையை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆமீன். கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் அதை செய்து கொண்டே இருக்கலாம். வருகிற நாட்கள் அது நஷ்டப்பட்டு போகாதபடி கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்கள் தொழில் கூடங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீங்கள் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து அதிலே நன்மை உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறாரு. ஆமென். அல்லேலூயா.
அடுத்து நம்முடைய வீட்டை நன்மையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். சங்கீதம் 64:4 படிக்கும் பொழுது ஆமீன் ஆமீன் நம்முடைய வீட்டை நன்மையினால் கர்த்தர் நிரப்புவார். ஆமீன். எல்லா வீட்டிலையும் கர்த்தருடைய நன்மை உண்டாயிருக்கட்டும், சமாதானம் உண்டாயிருக்கும், மனமகிழ்ச்சி உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமீன். போன ஆண்டுல அந்த மனமகிழ்ச்சி, துக்கம், சந்தோஷம் உங்களுடைய வீட்டை விட்டு போயிருக்கலாம். இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துல ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். சமாதானத்தினாலும் மனமகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் கர்த்தர் உங்களுடைய கூடாரங்களை கர்த்தர் நன்மையினால் கர்த்தர் நிரப்ப போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். இந்த தேசத்தின் நன்மையை நம்ம புசிக்க போகிறோம். தேசத்திலிருந்து வருகிற நன்மையை நாம் அனுபவிக்க போகிறோம். தேசத்தின் நன்மையை நம்ம புசிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 32:39 உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகள், உங்கள் தலைமுறைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியானால் ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். உங்களை நன்மையினால் இந்த நாள்ல கர்த்தர் திருப்தியாக்க போறார். கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது உலக பிரகாரமாய் உண்டான சில நன்மைகளை மட்டும் வேத வசனத்திலிருந்து சொன்னேன். ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் அந்த நன்மையை அனுபவிக்கணும். ஆமென். யாருக்கு நன்மை கிடைக்கும்? கர்த்தர் யாருக்கு நன்மை தருவார்? அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மையை கர்த்தர் தருவார். உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையை தருவார். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மையை தருவார். ஆமென். தட்டுகிற பிள்ளைகளுக்கு துறக்கப்படும், நன்மை உண்டாகும். இப்பொழுது ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுல என்னை நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா? நான் முடிக்க போறேன். எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கண்ணை மூடுங்க, நான் முடிச்சுறேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நன்மையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். சில பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப போகிறார். எல்லா நன்மையும் கர்த்தர் தரப்போகிறார். நான் ஜெபித்த பொழுது இந்த ஆண்டுக்கு கர்த்தர் இந்த வார்த்தை தான் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். என் ஜனங்களை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். என் ஜனங்களை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். ரெண்டு விதமான நன்மைகளை கொடுப்பேன். ஒன்று உலக பிரகாரமான நன்மைகளை கொடுப்பேன், இன்னொன்று ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்து என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி திருப்தியாய் நடத்துவேன் கர்த்தர் வாக்கு கொடுத்தா. அந்த வார்த்தை தான் நான் உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது. சில நன்மைகள் கை கூடி வரப்போகுது. இழந்து போன நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரு. நஷ்டப்பட்டதை நீங்கள் திருப்பிக் கொள்ள போறீங்க. ஓ, சிலதை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. இழந்ததை திருப்பிக் கொள்ள போறீங்க. அதை திருப்பி தருகிற ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டை கர்த்தர் மாற்றுகிறார். சில நன்மை அனுபவிக்க போறீங்க. உங்க சிரசின் மேல் இந்த முதல் நாள்ல கர்த்தர் அந்த நன்மையை கர்த்தர் வைக்க விரும்புகிறாரு. இப்ப கண்களை மூடி முடிந்தால் ஒரு நிமிடம் கைகளை தட்டி, ஆண்டவரே நீங்க அளிக்கிற நன்மைகள் என் மேல் வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். நல்ல கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு நல்ல கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா,
பிள்ளைகளுக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. நன்மையினால் கர்த்தர் நிரப்புகிற தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவிக்குரிய நன்மைகளை தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்த எல்லா பிள்ளைகளின் நன்மையினால் கர்த்தர் அப்படியே ஆமென் நிறைத்து அப்படி அனுப்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரயாணத்தை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய சமூகத்தை மின்னும் மின்னுமாய் அனுப்பி காத்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லார் மேலும் கிருபை உண்டாயிருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரத்தில் எந்த சீனங்களும் கஷ்டங்களும் வராதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. எங்களை கிருபையாய் நேசிக்கின்ற பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருடத்தின் தொடக்க நாள்ல உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து நாங்கள் ஆவிக்குள் ஆண்டவரே இந்த வருடத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே தகப்பனே, எங்களுக்கும் சபைக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் பேசினீங்க ஆண்டவரே. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் கர்த்தர் சொன்னீங்க ஆண்டவரே. அந்த ரெட்டிப்பான நன்மையா, அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் அப்படியே தகப்பனே நன்மை உண்டாயிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஊழியத்தினுடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியங்கள் பெருகட்டும், ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றித்தார். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்று நம் அனைவருடன் சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமென்.